இந்த உலகத்தில் சில மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தால் நம்முடைய பிரச்சனைகள் கூட கொஞ்ச நேரம் அமைதியாகிவிடும். ஈமி கார்மைக்கல் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு நம்பிக்கையாக இருந்த ஒரு பெண் ஒரு நாள் படுக்கையிலிருந்து கூட எழ முடியாத நிலைக்கு வந்தாராம். அவரை பார்த்தவர்கள் கூட அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். ஏனெனில் எப்போதும் குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உதவி செய்த ஏமி கார்மைக்கல் இப்போது ஒரே இடத்தில் அமைதியாக படுத்திருந்தார். அதற்கு காரணம் ஒரு மோசமான விபத்து. அந்த விபத்துக்குப் பிறகு அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டதாம். நடக்க முடியாது, நீண்ட நேரம் உட்கார முடியாது, சில நேரங்களில் தாங்க முடியாத வலி. அந்த நேரத்தில் பலர் மனதில் ஒரே கேள்வி, இனி அவரால் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் அவர் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காக ஓடிய மனிதர். ஆனா இப்போது அவர் அமைதியாக ஒரு அறைக்குள் இருந்தார். ஒரு நாள் அவருடன் இருந்த ஒருவர் மெதுவாக கேட்டாராம், உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? அந்த கேள்வியை கேட்ட பிறகு ஏமி கார்மைக்கல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாராம். அங்கே இருந்தவர்கள் அவர் அழ ஆரம்பிப்பார் என்று நினைத்தார்கள். ஆனா அவர் மெதுவாக சிரித்துவிட்டு ஒரு விஷயம் மட்டும் சொன்னாராம், நான் முன்பு கடவுளுக்காக ஓடினேன், இப்போது அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அங்கே இருந்தவர்கள் அமைதியாக நின்றுவிட்டார்களாம். ஏனெனில் அவ்வளவு வலியிலும் அவர் குறை சொல்லவே இல்லை. ஆனா இதற்குப் பிறகுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம் நடந்தது. வெளியே போக முடியாத அந்த நிலையில் கூட ஏமி கார்மைக்கல் நின்றுவிடவில்லை. அவருடைய சிறிய அறையிலிருந்தே மக்களுக்கு கடிதங்கள் எழுத ஆரம்பித்தாராம். துயரத்திலிருந்தவர்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு உற்சாகம், பயந்தவர்களுக்கு ஜெபம். மெதுவாக அவருடைய கடிதங்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்ததாம். சிலர் நாங்கள் வாழ்க்கையை விட நினைத்த நேரத்தில் அவருடைய கடிதம் எங்களை காப்பாற்றியது என்று கூட சொன்னார்கள். ஆனா இதில் மனதை தொடும் விஷயம் என்ன தெரியுமா? ஏமி கார்மைக்கல் தன்னுடைய வலியைப் பற்றி அதிகமாக பேசவே இல்லை. அவர் வாழ்க்கை முழுவதும் ஒரே விஷயத்தை மட்டும் செய்தார், மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். சில நேரங்களில் கடவுள் நம்மை ஓட வைக்காமல் அமைதியாக நிறுத்தி வைத்து இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்ற பயன்படுத்துகிறார்.